கோவை அருகே வாய் பேச முடியாத சிறுமியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று இருவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விடியா திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த சிறுமியை 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை தவிக்க விட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. சாலையில் அழுத சிறுமியை முதியவர் ஒருவர் மீட்ட நிலையில் புகாரின் பேரில் இருவரும் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். அப்பா என தனக்கு தானே அழைத்துக் கொள்ளும் விடியா ஆட்சியின் ஸ்டாலின் பாலியல் அத்துமீறலால் கதறும் சிறுமிகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி கேட்டுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டுவதைப் போல மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவுக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 5 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். 17 வயது சிறுமியின் தாய் இறந்த பிறகு சிறுமி தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இந்த சிறுமியை குளித்தலை பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் மிரட்டி அடிக்கடி பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லை அளித்த பாலச்சந்தர், பாலகிருஷ்ணன், சதீஷ், ரங்கநாதன், கரண் ஆகிய 5 இளைஞர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவி வருவதாகவும் பெண் குழந்தைகள் வெளியில் வரவே அச்சப்படும் நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.